ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து தையல் தொழிலில் பெருசாக வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறேன், நான் பெரிய லெவலில் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து தையல் தொழிலில் நிறைய ப்ளவுஸ் வந்து தச்சு நம்ம வந்து நிறைய வருமானம் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்பும் மனசும் வந்து நமக்கு வந்து நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த தொழிலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சம்பாதிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் நான் தைக்காமல் இருக்கேன் அப்படின்னா, நம்ம அன்னைக்கு கொடுக்கணும்னு சொன்ன கஸ்டமருக்கு நம்மளால் வந்து ப்ளவுஸை கொடுக்க முடியாது. அதனால் நம்ம மனசுமே வந்து நமக்கு ஒருநிலைப்படுத்தி இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலில் வந்து நம்மளால் வந்து கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அதுக்கே நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப வந்து ஃபோன் பார்க்காம, அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து டெய்லி நடக்கிற விஷயங்களை வந்து யாருக்கிட்டையா வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருந்தாலும் அதை வந்து வெளியவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் பெண்களுக்கு என்னென்னா, நமக்கு வந்து யார்ட்டையா சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மனசில் உள்ள பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, ஃபோன் எடுத்து யார்ட்டையாவது பேசி அது வந்து பெரிய பிரச்சனையாகும். அதை விட நம்ம வந்து டெய்லி வந்து நைட்டு தூங்க போகும்போது நம்ம ஹஸ்பண்ட்டை வந்து இந்த விஷயம் நடந்துச்சு, இது இவ்வளோ நடந்துச்சு, நான் இத்தனை ப்ளவுஸ் வந்து தைச்சேன், இவ்வளோ வருமானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்தோடனே ஃபோனை கீழே வச்சுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து டெய்லி நடந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியும். அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெளியில் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உழைச்சி சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து புரிய வைங்க. நம்ம ஒய்ஃப் அப்படிங்கிறது வந்து ரோல் வந்து நம்ம வந்து வெறும் நம்ம வந்து சமையல் பண்ணி கொடுக்குறலையோ, இல்லை துணி துவைச்சி கொடுக்குறலையோ, இல்லை வருமானம் சம்பாதிச்சு கொடுக்குறலையோ இல்லை, அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல தோள் கொடுத்து நிற்கணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து பேசினாலே சரியாயிரும். நம்ம வந்து எப்படி ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டா நமக்கு மனசு பாரம் குறையுமோ, ஆனால் நிறைய ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம தான் வந்து முகத்தை பார்த்து எதுவும் பிரச்சனையா என்னென்னு டெய்லி வந்து உங்கள் தொழிலையோ, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கு, இல்லை ஏதோ ஒன்று நல்லது நடக்கு அப்படின்னா டெய்லி வந்து ஹஸ்பண்டு ஒய்ஃப்டையும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் அந்த ஃபேமிலி லைஃப்பை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும். நம்ம வந்து மனசளவில் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம தொழிலை வந்து டெய்லி வந்து கரெக்டாக வந்து நம்ம இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் செய்ய முடியும். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து உடம்பையுமே நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். தைக்கிறது மட்டும்தான் நான் வேலை, தச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும். இப்போ வந்து வெயிலும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு தக்கன நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க முடியும்னா ஜூஸ் போட்டு கொடுக்கணும். கரெக்டான டயத்தில் சாப்பிடணும். எந்த சாப்பாடையெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உட்காந்து தைக்கணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் இல்லை. அதே மாதிரி ஒரு நாள் வந்து நைட்டு வந்து 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் தைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கூட நல்லபடியாக சாப்பிட்டுட்டு உட்காந்து வந்து தைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு வந்து டெய்லி வந்து ரொட்டீனாக நம்ம வந்து தச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வெளியில் கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங் மாதிரி நம்ம தெருக்குள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா அந்த டைம்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பைக்கில் சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா நமக்கு வந்து நிறைய வாங்கி சாப்பிட்றதுனாலையோ, இல்லை ஒரு பொருளை எடுக்கிறதுனாலையோ இருக்க சந்தோஷத்தை விட நம்ம வந்து சும்மா ஜாலியாக நடந்து போயிட்டு வர்றதில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அப்படி போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து டெய்லி வந்து ஒரு 10 ப்ளவுஸ் தைக்கிறேன். சில டைம் வந்து 10 ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது, 8 ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து தைப்பேன். அன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணி ஆனால் கூட முடிச்சுட்டு நான் ஒரு பைக்கில் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு தான் வருவோம். அப்படி போனோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 10 ப்ளவுஸ் தைச்சதோட எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. எனக்கு வலியெல்லாம் மறந்து போயிடும். சும்மா பேசிக்கிட்டே வந்து போயிட்டு சும்மா பேசிக்கிட்டே வந்துடுவோம். ரொம்ப யோசிச்சா வந்து ஒரு காஃபி வேணால் குடிப்போம், மற்றபடிக்கு எதுவும் சாப்பிட்ற மாதிரி அப்படி போக மாட்டோம். நீங்கள் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி போவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம தொழில் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை தவிர மைண்ட் செட்டில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. சும்மா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க சில பேர்லாம். நம்ம வந்து ஒரு நாள் இன்றைக்கி நடந்துச்சு, நாளைக்கு வந்து அது சரியாயிட்டுனா அதை அப்படியே விட்டுறணும். அதையே யோசித்து வந்து நாளையும் பொழுதையும் வந்து கடத்தக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிற காலத்தில் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த லைஃப்பை வந்து நல்லபடியாக ரன் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதம் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அடுத்த மாதம் அடுத்த பணத்தேவை வந்துடும். நம்ம வந்து மனசை கூட சரி பண்ணிடலாம், பணத்தேவை வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது.
நாளைக்கு வந்து நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறமா ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கும், நம்ம குழந்தைங்க ஏதாவது கேட்பாங்க, அதை வாங்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் வந்து நமக்கு இருக்குது. அதனால் நம்ம வந்து தைக்கிற விஷயத்தில் வந்து நம்ம வந்து எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து நேர்மையாக செய்யுங்க. அதுவே உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக உயர்த்திடும். நம்ம வந்து எந்த இடத்துலையுமே பொய் சொல்லாமல் நம்ம வந்து நம்மளோட வேலையை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவோம். என்னடா லைஃபு, நம்ம வந்து டெய்லி தச்சுக்கிட்டு இருக்கோம், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையே, எல்லாமே செலவாகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த செலவு எல்லாமே நம்ம வந்து செய்யலை, நம்ம வந்து இப்படி சம்பாதிச்சு அதை செலவு பண்ணல அப்படின்னா, நம்ம அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா, கடன் வாங்கி அந்த இடத்துல செலவு பண்ணிகிட்டு இருப்போம். அப்படிங்கும்போது நமக்கு இன்னொரு பாரமாக தான் இருக்கும். கடன் வாங்கி அதை வந்து கெட்டிக்கிட்டு இருக்கிறத விட, நம்ம வந்து டெய்லி உழைச்சி டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா, அது வந்து நிம்மதியாகவும் கூட இருக்கும். நம்ம உழைக்கிற காசு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு வந்து செலவுக்கு உதவுது அப்படின்னா, நம்ம சில பிரச்சனைகள் வந்து இது மூலியமா வந்து சமாளிக்கலாம். நிறைய வீட்டில் வந்து காசு இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையாகவே இருக்கும். அதனால் நம்ம இந்த தொழில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்மளே வந்து சரி பண்ணிக்கிடுதோம். அதனால் ஹஸ்பண்டை போய் கேட்குற நிலமை வந்து வராது. நிறைய பேர் வீட்டில் வந்து நமக்கு எதுவுமே தெரில, வீட்டில் சும்மா தான் இருக்கோம் அப்படின்னா, அவங்க வந்து சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்துக்கு ரூபா கேட்குறனாலும் யோசித்து கேட்பாங்க. நமக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஒரு பொருள் வேணும், எனக்கு சாப்பிட்ணும்னு தோணுது அப்படின்னா, நம்ம வந்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பணம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து இது கஷ்டம், நஷ்டம் எல்லாமே வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து எல்லாத்தையுமே கடந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து மணியோட இம்பார்ட்டனே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். நமக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது, நம்ம அம்மாட்ட ஒரு பொருள் கேட்போம், அது வந்து அவங்க வாங்கி தரலன்னு சொன்னால் நம்ம வந்து அழுவோம், அடம் பிடிப்போம், அந்த பொருள் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம கையில் இப்போ காசு சம்பாதிக்கும் போது தான் தெரியுது, அந்த காசு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம யோசித்து பார்த்தா, நம்ம அம்மா வந்து அன்றைக்கி நம்ம எத்தனை விஷயத்துக்கு வந்து அடம் பிடிச்சிருப்போம், இந்த பொருள் வேணும்னு கேட்டிருப்போம் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் அதோட அருமை வந்து புரியுது. வீட்லேயா இருக்கட்டும், இல்லை வெளியிலையா இருக்கட்டும், நம்ம ஒரு தொழில் பண்ணுற விஷயத்துலையா இருக்கட்டும், இல்லை வீட்லையா இருக்கட்டும், எந்த பிரச்சனை நடந்தாலுமே ஒரு தப்பு வந்து நம்மளால் நடந்துட்டு அப்படின்னா, அதை வந்து ஒன்று சரி பண்ணதுக்கு ட்ரை பண்ணணும், இல்லைனா அந்த தப்பை வந்து இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும். இந்த 2 விஷயம் தான் நடக்க முடியும். எல்லாருமே எல்லா டைமுமே கரெக்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கலாம் சொல்ல முடியாது. நம்ம தப்பு பண்ணி தான் தொழிலையும் கற்றுக்கிடுவோம், வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை வந்து நம்ம அப்படி தான் கற்றுக்கிடுவோம். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். நிறைய பேர் வந்து ஒரு சின்ன தப்பு நடந்துட்டாலே, நான் இனிமேல் இந்த தொழிலே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விரக்தி ஆயிடுவாங்க. இந்த தொழிலில் எந்த விஷயமுமே அவங்கள வந்து தப்புன்னு ஏதாவது சொன்னாலே அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு தப்பை பண்ணி தான் இன்னொரு விஷயத்த வந்து கற்றுக்கிட முடியும். அதனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, அதை ஒன்று சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு அந்த தப்புக்கு வந்து இன்னொருத்தங்களை வந்து இவங்க அப்படி பண்ணாங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யாரையும் வந்து ப்ளேம் பண்ணாதீங்க. நம்ம தப்பை வந்து நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணும். யார் மேலேயும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நான் ஒரு பொண்ணு, அதனால் நான் வந்து சம்பாதிச்சு எதை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஒரு ஊசி போடுறதுக்கு நம்ம வந்து பயப்படுவோம். ஒரு ஊசி போடணும்னா ஊரையே கூட்டுற அளவு கத்துவோம் வேண்டான்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நம்ம தான் வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டதுக்காக நிறைய 2, 3 ஊசி தடுப்பூசிலாம் போட்டு நம்ம குழந்தைய பெற்றுக்கிற வலியை கூட தாங்கிக்கிட்டு, இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் கூட அதையும் சரின்னு சொல்லி நம்ம வந்து அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறோம். அந்தளவுக்கு நம்ம மனசு வந்து வலிமைப்பட்டிருக்கு. இந்த வலியெல்லாம் தாங்குவோமா அப்படின்னு நினச்ச நம்ம வந்து அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம வந்து ஒரு உயிரையே நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம். அப்படிப்பட்ட நம்மளால் வந்து எதையுமே சாதிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு பொண்ணு நான் வந்து என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கண்டிப்பாக நம்மளால் முடியும். நம்ம குடும்பத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக நம்மளால் முடிஞ்ச உதவி என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்காக வந்து டெய்லி ஒரு 5000 ரூபாய்க்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன முடியும், உங்கள் உடம்புக்கு வந்து என்ன முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும். உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சி ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸோ இல்லை 4 ப்ளவுஸோ இல்லை 2 ப்ளவுஸோ உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது அதை வச்சுட்டு நீங்கள் வந்து சம்பாதிங்க. ஏன்னா நம்ம சும்மா இருக்கிறதுனால நமக்கு யாருமே வந்து காசு கொடுக்க போகிறதில்ல. நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வீட்டுக்கோ நம்ம ஹஸ்பண்டுக்கோ நமக்கு வந்து உதவியாக இருக்கும்போது நம்ம மேலே அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கும் நமக்குமான புரிதல் வந்து அதிகமாக்கும். எப்போவுமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து மேலே வர முடியும். எல்லா டைமுமே நம்ம ஹஸ்பண்டை வந்து ப்ளேம் பண்ணி இருக்க முடியாது. அவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்களும் அவங்க ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம குழந்தைங்க, நம்ம பொண்டாட்டிலாம் நம்ம வந்து சாப்பாடு போடணும், அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து நடந்தும் அவங்க வந்து அந்த வேலையை விட்டு போகாமல் அந்த வேலையிலே இருந்து அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிறைய ஹஸ்பண்ட் வந்து இருக்க தான் செய்கிறாங்க.
அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி நான் வந்து செவ்வாய்க்கிழமை ப்ளவுஸ் வந்து எத்தனை தைச்சேன்னு சொல்லியிருப்பேன். புதன்கிழமை வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னா 4 ப்ளவுஸும் ஒரு சுடிதாரும் தைச்சேன். நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன். போன வீடியோவில் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மகளிர் தினத்துக்காக எனக்கு ஒரு ஆர்டரும் கூட வந்துருந்துச்சு. நான் வந்து அதெல்லாம் தைச்சிட்டு இருந்தேன். அதனால தான் என்னால் வந்து வீடியோ எடுத்து போட முடியல. ஒரு 5 சாரீ வந்து ஒரே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி ஒரு 3 சாரீ வந்து ஒரே மாதிரி ஒரே டிசைனில் வந்து ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. அதை தைக்கிறதுனால தான் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. நிறைய ப்ளவுஸ் வந்து நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களுமே வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாமல் உங்கள் தொழிலில் வந்து முன்னேறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்களுமே ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உங்கள் அடுத்த இடத்துக்கு வந்து போவீங்க. ஏன்னா ஒரே நாளைக்கே நான் வந்து பெரிய ஆளாயிருவேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் வந்து நம்ம அந்த இடத்த வந்து ரீச் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து என்னால் என்ன முடியும் அப்படின்னு யோசிக்காமல் உங்களால் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நேரம் தான் இருக்குது, 2 குழந்தைங்க இருக்காங்க, என்னால் பார்க்க முடியாது அப்படின்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த தொழில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸாக தைச்சி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு ₹200 இருந்தால் நம்மளோட வீட்டு செலவுக்காவது ஆகும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கஸ்டமரே வரலனாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து ஒரே நாளில் வந்து கஸ்டமர்லாம் வரமாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வர முடியும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த தொழிலை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. வெயிட் பண்ணி நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிறது, இந்த தொழிலை வந்து விட்டுறக்கூடாது. எனக்கு வந்து கஸ்டமரே வரல அப்படிங்கிறதுக்காக இந்த தொழிலில் வந்து இருங்க. எப்போவும் ஒரு நாள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளும் நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்கிற மாதிரி நம்மளும் வந்து பெரிய டெய்லராக மாறுவோம். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயங்களுமே நான் என்னோடய தனிப்பட்ட விஷயந்தான். எனக்கு வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும், போகும், வரும், எல்லாமே நடக்கும். எது நடந்தாலும் நம்ம தொழிலை வந்து கைவிட்டக்கூடாது. நம்ம தொழில் தான் நம்மளை வந்து நாளைக்கு காப்பாற்றும். அதனால் நீங்கள் தொழிலை கைவிடாமல் நீங்கள் வந்து தொழிலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வாங்க. நீங்கள் எந்த தொழில் வந்து கற்றுக்கிட்டு செஞ்சாலும் சரி, இன்றைக்கி வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வந்து அந்த தொழில் வந்து உங்களை கண்டிப்பாக மேலே ஏற்றும். நம்ம வந்து உண்மையாகவும் கரெக்டாகவும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு நாள் வந்து அந்த வெற்றியை வந்து நம்ம கண்டிப்பாக அடைவோம். நீங்கள் அந்த நம்பிக்கையோடு வந்து டெய்லி உழைங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து நாளை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம ஃபேமிலியை வந்து கொண்டு போக முடியும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.